வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோட் படத்தோட ஸ்டோரி, ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் பத்தி தான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி பார்த்துருவோம். கோட் படத்தோட ட்ரெய்லர்ல ஏற்கனவே பார்த்த மாரி இது ஆக்ஷன் படம் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே ஒரு ஆக்ஷன் சண்டை காட்சிய கென்யால நடக்கிற மாரி வச்சிருக்காங்க. இதுல சண்டை போடுற டீம் பார்த்தீங்கன்னா, SATஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு. இதுல யார் யார் மெயினா இருக்காங்கன்னா, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அவங்களுக்கெல்லாம் ஹெட்டா ஜெயராம் இருக்காரு. ஸோ அந்த ஃபைட் எதுக்கு நடக்குதுன்னா, ஏதோ யுரேனியம் வந்து இல்லீகலா எங்கேயோ கொண்டு போறாங்க. அத வந்து தடுத்து காப்பாத்துறாரு விஜய். அது பார்த்தீங்கன்னா, அது கேப்டன் கெட்டப்ல ஏதோ வந்திருப்பாரு. ஏஐ யூஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல. அந்த அளவு பிரமாதம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்லயே வந்து இன்னொரு ஒரு எக்ஸ் வில்லன் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் SATஸோட லீடரா இருந்திருக்காரு. அவரையும் பிடிக்கலான்னு விஜய் வந்துட்டு போறாரு. ஆனா, அதுக்குள்ள வந்துட்டு பிளாஸ்ட் ஆற மாரி இருக்கு. ஸோ, உடனே விஜய வந்து கூட்டிட்டு வந்துர்றாங்க. அந்த வில்லன் பேரு மேனன். அவர் அந்த ஆக்சிடென்ட்ல அப்புறம் இறந்துட்டதா சொல்றாங்க. சண்டை முடிஞ்சதும் ஒரு பாட்டு வருது. பாட்டுக்கு அப்புறம் ஃபேமிலிய காட்டுறாங்க. ஃபேமிலி வந்து ஃபன்னா இருக்கு. விஜயோட ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸ்நேகா ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட் சுனில் பிரசாந்த் இருக்காரு. அவருக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அது பேரு ஸ்ரீநிதி. ஸோ ஃபேமிலி ஃபன்னுன்னு காட்டுறாங்க. 90ஸ் ஆக்டர்ஸா காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நேகா வந்து விஜய டவுட் பண்ற மாரி வந்து ஏதோ சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "நான் உன்னைய வந்து ஹனிமூனுக்கு தாய்லாந்து கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க, "அங்க தானே நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னோட நிறை மாத கர்ப்பிணியவும், 5 வயசு பையனையும் வந்துட்டு டெரரிஸ்ட்ட பிடிக்கிறதுக்கு பட்டாயா தாய்லாந்துக்கு போறாரு. அங்க நடந்த சண்டைக்கு அப்புறம் வந்து அவரோட பையன வந்து அவரு மிஸ் பண்ணிர்றாரு. அவங்க பையன் இறந்து போயிடுறான். விஜயோட 5 வயசு பையன் இறக்கறப்ப தான் அவருக்கு புதுசா இன்னொரு குழந்தை பிறக்குது. அதுவும் தாய்லாந்திலே பிறந்துருது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மனமுடைஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட்டே வேணான்னு சொல்லிட்டு, ரிஸ்க் இல்லாத ஏர்போர்ட் ஜாப்ல போய் உட்காந்துர்றாரு. இந்த சம்பவம் பாதிச்சதுனால ஸ்நேகாவும், விஜயும் பேசாமலே இருக்காங்க 16 வருஷமா. அதுக்கப்புறம் SATS டீமோட லீடரான ஜெயராம் வந்துட்டு சொல்றாரு, "ரஷ்யால ஒரு வொர்க் இருக்கு. அதுக்கு நீ போணும்னு" சொல்லி. இந்தியன் எம்பசில ஏதோ வொர்க்ன்னு சொல்லி சொல்றாரு. அங்க ஏதோ ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி. அப்போ ரஷ்யால இந்தியன் எம்பசி மேல ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் குரூப்ல ஒரு பையனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா, விஜயோட மூஞ்சி மாரியே இருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு கெஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம பையனா இருக்குமோ அப்டின்ட்டு. விஜய் அப்புறம் அவரோட பையன வெளியில பார்க்குறாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஜய் சொல்றாரு இங்கருந்து போயிடலான்னு. அதுக்கு மகன் விஜய் சொல்றாரு, "இல்ல இது ஃபைசல் குரூப் இங்கருந்து ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்கட்ட இருந்து வர முடியாது" அப்டின்னு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் ஷூட் ஆகுது. அதுக்கப்புறம் பைக் சேசிங், கார் சேசிங்லாம் ஆகுது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வராங்க. மகன் விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரீயூனியன் மாரி ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. படம் இப்படி நல்லா ஹேப்பியாலாம் போகாதே! எப்படி இருந்தாலும் த்ரில்லுக்காக ஏதாச்சும் சண்டை நடக்கணுமே! ஸோ அந்த குரூப் எப்படி வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் ட்ரெயின்ல ஜெயராம் வச்சு போட்டு தள்ளிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, விஜய் முன்னாடியே வந்து அத செஞ்சுடுறான். விஜயாலயும் வந்து தடுக்க முடியல. ஹெல்மெட்ட கழட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது விஜயோட மகன்னு. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. பிரேக்கப்ப பார்த்தீங்கன்னா, தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படின்னு போடுறாங்க. படம் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு டவுட்டு. என்னங்கடா நல்லவன்னு நெனச்ச இந்த சின்ன ஜீவன் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மர்டர் பண்றாரே அப்படின்னு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃபோட பிகினிங்லயே வந்து சொல்லிடுறாங்க. அது என்னதுன்னா, மேனன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து கென்யா ட்ரெயின் சம்பவத்துல போட்டு தள்ளுனாங்க இல்லையா? அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாகாம தான் இருந்திருக்காரு. அந்த ஆள் விஜய க்ளோஸா மானிட்டர் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் வந்துட்டு தாய்லாந்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகும்போது, அங்க வந்துட்டு சின்ன விஜய கடத்திர்றாரு. கடத்திட்டு அவரோட தத்து பிள்ளை மாரி வளர்த்துக்கிறாரு. அது எந்த மாரி வளர்க்குறாருன்னா, அந்த பையன வந்து வேணும்னே வந்து ஒரு கொடூர ஒரு சித்திரவாத கேங் கூட சேர்த்து விடுற மாரி சேர்த்து விட்டுட்டு, அங்க அந்த சின்ன விஜய் சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவர் வந்து காப்பாத்துற மாரி, தன்ன ஒரு ஹீரோ மாரி காட்டிக்கிறாரு. ஆனா அவரும் பார்த்தீங்கன்னா, சின்ன விஜய கேங்ஸ்டர்ஸோட டீல் பண்றதுக்குலாம் வந்து அனுப்பிச்சு வச்சு, அந்த மாரி பழக்கப்படுத்தியிருக்காரு. ஒரு நாள் சின்ன விஜய்ட்ட மேனன் வந்துட்டு சொல்றாரு, "என்னோட குடும்பத்த அழிச்சவன பழிவாங்குறதுக்காக தான் உன்ன தத்தெடுத்து வளர்த்தேன். ஆனா என்னோட குடும்பத்த அழிச்சவனே உங்க அப்பா தான்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லி தலையில துப்பாக்கி வைக்கிறாரு. அத தடுத்து சின்ன விஜய் சொல்றாரு, "இல்ல நான் அவன கொல்றேன்" அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன விஜய் பார்த்தீங்கன்னா, எமோஷன்லாம் இல்லாம, ஒரு ஷார்ப் புத்திலாம் இல்லாம, ஒரு பிளன்ட்டா வந்து டெசிஷன் எடுக்கிற மாரி, ஒரு கிராக் மாதிரியான கேரக்டரா தான் வந்து காட்டியிருக்காங்க. சின்ன விஜய் எதுக்கு ஜெயராம கொலை பண்ணியிருக்காருன்னா, ஜெயராமுக்கு வந்துட்டு தெரிய வருது, இந்த மாரி மேனன் வந்து சாகல அப்படின்னு சொல்லி. அவர் உயிரோட இருந்தா அந்த மேட்டர் லீக் அவுட் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் ஜெயராம காலி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதோட எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயராமோட மொபைல்ல இருக்கு. அந்த மொபைல சேஸ் பண்ணிட்டு போம்போது, SATS டீம்ல இருக்கிற இன்னொருத்தர போட்டு தள்ளுறாரு சின்ன விஜய். தொடர்ந்து 2 டீமாளுக கொல்லப்பட்டதுனால, விஜய் வந்து சந்தேகப்படுறாரு. ஜீவன் வந்ததுனால அவங்களோட கேங் தான் ஏதோ செய்றாங்க அப்டின்ட்டு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சந்தேகப்படுற மாரி ஹார்பர்ல சில பேர் வந்து சிக்குறாங்க. அவங்கள வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹார்பர்ல இருக்க கேங் சின்ன விஜய கொல்ல வந்திருக்கும் அப்டின்ட்டு விஜய் வந்துட்டு அந்த ஹார்பருக்கு போறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கால் வருது. அதுல பார்த்தீங்கன்னா, பிரசாந்தோட மகளான ஸ்ரீநிதிய வாயில துணிய வச்சு காட்டி பிளாக்மெயில் பண்றாங்க. சின்ன விஜய் தான் அத பண்றாரு. அவர் ஏன் அப்டி பண்றாருன்னா, ஹார்பர்ல வந்திருக்கிற அந்த குரூப்ல மேனனும் இருப்பான். சின்ன விஜய் வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாருன்னா, ஹார்பர்ல இருக்கவங்கலாம் ரிலீஸ் பண்ணணும். இல்லாட்டினா ஸ்ரீநிதிய கொன்றுவேன் அப்டிங்கிறாரு. அத வச்சு விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு ஆர்குமென்ட் வருது. ஹார்பர்ல இருக்கவங்க ரிலீஸ் பண்ணிடலாம். அது என்னோட மகளோட வாழ்க்கைன்னு பிரசாந்த் சொல்றாரு. விஜய் சொல்றாரு, "இல்ல, இல்ல. ஹார்பர்ல வந்திருக்கவங்க முக்கியமான ஆளா இருக்கும்" அப்டின்னு. இந்த இன் பிட்வீன் கேப்ல திரும்ப சின்ன விஜய்ட்டருந்து கால் வருது. அவர் என்னன்னா ஒரு பாட்டில உடைச்சு ஸ்ரீநிதியோட கழுத்துல கீச்சி விட்டுர்றாரு. இத பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சுறாரு பிரசாந்த். ரொம்ப கதர்றாரு.
ஸோ பிரபுதேவா உடனே கால் பண்ணி ஹார்வர்ல இருக்கவங்கலாம் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாரு. இருந்தாலும் சின்ன விஜய் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீநிதியோட கழுத்துல நல்லா பெருசா கீறி விட்டு போயிடுறாரு. ஹார்பர்ல இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ கால் வந்த நம்பர ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்காங்கன்னு லொகேஷன் கண்டுபிடிச்சு ஸ்ரீநிதிய போய் பார்க்குறாங்க. அங்க அந்த பொண்ணு கழுத்துல கீறலோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பிரபுதேவா வந்து காப்பாத்துவாருன்னு பார்த்தா, அவர் துணிய வச்சு அமுக்கி கொன்னு விடுறாரு. அவர் ஏன் கொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேனனோட ஆளு. முன்னாடியே மேனன் வந்து உயிரோட இருக்கிறவன செத்தவன வந்து இவர் தான் வந்து ஃபோர்ஜ் பண்ணி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன விஜய் ஒரு கூட்டாளிய வந்து பார்க்க போறான். பார்க்க போறப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் டீம்லாம் வந்துட்டு சரவுண்ட் பண்ணிடுறாங்க. சரவுண்ட் பண்ணி சின்ன விஜய பிடிச்சுறாங்க. பிடிச்சு வச்சு என்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வராரு அந்த டீமுக்குள்ள. பிரசாந்தோட துப்பாக்கி எடுத்து அவரையே சுட்ட மாரி காட்டுறாங்க. விஜயோட ஒய்ஃப மேனன் ஆளுக கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ சின்ன விஜய கஸ்டடியில இருந்து சேஃபா கொண்டு போய் விடணுங்கிறது அவங்க டிமாண்டா இருக்கு. ஸோ அதன்படி விஜய் செய்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செத்து போன பிரசாந்த் உயிரோட வராரு. வந்துட்டு பிரபுதேவாட்ட எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் விஜயும், ஸ்நேகாவையும் கட்டி வச்சிருக்காங்க. அங்க மேனன் வந்து டயலாக் பேசுறாரு. டயலாக் பேசும்போது சென்னை கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் வந்துட்டு பாம் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அத வந்து சின்ன விஜய் தான் பண்ண போறாராமா. இந்த பிளான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நடிச்சேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் ஆளுங்க எல்லாமே வந்து மேனன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சின்ன விஜய பிடிக்க மேனன கூட்டிட்டு சேப்பாக்கம் ஸ்டேடியம் போறாரு. அங்க வந்து ஃபைட்டிங், சேசிங்லாம் நடக்குது. கடைசில சின்ன விஜய் மனம் மாறுறாரா? இல்லாட்டி தந்தையால தண்டிக்கப்படுறாரா? அப்படிங்கிறது தான் கதை. சரி, ஓகே. இப்ப இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, நல்லாவே எடுத்திருக்காங்க. 90ஸ் கிட்ஸ் ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நல்ல ஹியூமர் இருக்கு. பார்க்க நல்ல ஹேப்பியா, குளிர்ச்சியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து எல்லாமே ஓகேவா தான் தெரியுது. த்ரில் இருக்கு, ஃபன் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, சென்டிமென்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. தனிப்பட்ட முறையில எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு என்னன்னா, சின்ன விஜய்க்கு வந்து மேக்கப்ன்ற பேர்ல என்னமோ பிளாஸ்டிக் சர்ஜரி போட்டு பூசி வச்ச மாரி பூசி வச்சிருக்காங்க. ஹேர் ஸ்டைலுமே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. சின்ன விஜயோட முகத்த பார்க்கும்போது எனக்கு இந்த 70ஸ், 80ஸ்ல வந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல வந்த மூஞ்சிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஸோ செகண்ட் ஹால்ஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்விஸ்ட்ன்ற பேர்ல வெங்கட் பிரபு ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் அப்டின்னா, பயங்கரமான வந்து ஒரு இம்பாசிபிள் மிஷன வந்து சேர்ந்து ஏதோ முடிப்பாங்க அப்டின்ற மாரி இருக்குமோ அப்டின்னு நெனச்சு போனா, இங்க வந்து சின்ன விஜய் வந்து வில்லனா வராரு. வில்லனா வந்து ரொம்ப லோக்கலா பேசுறாரு. ரொம்ப ஃபன்னா பேசுறாரு. அடிமட்டத்துக்கு பேசுற மாரி இருக்கு எறங்கி. இதெல்லாம் எத பார்த்து காப்பி அடிச்ச மாரி இருக்குன்னா, எந்திரன் படத்துல வில்லன் ரஜினி இருக்காரு இல்லையா? அவரு பேசி எப்படி அது வந்து ஹிட் ஆச்சோ, அது மாரி இவரையும் பேச விட்டு, விஜய்க்கு வில்லன் விஜய் தான் அப்படின்ற மாரி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிடலாம். இதுவும் ஹிட் ஆயிரும் அப்படின்னு ஒரு நெனப்புல வந்து பண்ணியிருக்காரு போல. ஆனா இத வந்து நல்லா எடுக்கல. ஏன்னா, அவர் முகத்த பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு மூட் அவுட் ஆயிருது. விஜய் அண்ட் விஜயோட பையன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மிஷன் அக்காம்ப்ளிஷ் பண்றாங்க அப்படின்ற மாரி காட்டியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நெகட்டிவிட்டிய வந்து காட்டியிருக்காங்க விஜயோட ஃபேஸ்ல வந்துட்டு. அது வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கவே இல்ல. ஸோ டோட்டல் நெகட்டிவிட்டியா போகுது. ஃபன்னுங்கிறது வந்து கம்மியா போயிருச்சு செகண்ட் ஹாஃப்ல. கிளைமாக்ஸ் தான் ஓவரா வந்து கிண்டி தீய வச்சுட்டாரு வெங்கட் பிரபு. கிளைமாக்ஸ்ல கிரிக்கெட் கிரவுண்ட காட்டுறாங்க, மேட்ச காட்டுறாங்க, 6, 4ன்னு காட்டுறாங்க. அங்க அதுக்கேத்த மாரி வந்து இங்க அடிய வந்துட்டு காட்டுறாங்களாம். என்னத்த பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு புதுமுக டைரக்டர் என்னத்தையோ வச்சு கிண்டி விட்ட மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட முகம், யங்கான சின்ன விஜயோட முகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி என்னத்தையோ பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் நல்லா தெரியல. படம் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான் கண்டிப்பா. சின்ன விஜய் பார்த்தீங்கன்னா, பிளைண்டா வந்துட்டு அந்த மேனன்ங்கிற வில்லன் சொல்றத வந்து அப்படியே கேட்டு இவங்க ஃபேமிலிய வந்து அழிக்க துணியிறாராம். இது வந்து லாஜிக்கலி வந்து அக்செப்ட் பண்ற மாதிரியே இல்ல. இதுக்கு பேசாம வந்துட்டு விஜயோட பையன் இறந்துட்டதாகவும், மேனனோட பையன் உயிரோட இருந்து அந்த பையன விஜய் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி, இதுதான் அவனோட பையன் அப்படின்னு காட்டி, அந்த மாதிரி வில்லனான மேனன் எக்ஸிக்யூட் பண்ற மாரி காட்டியிருந்தா, படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, சின்ன விஜயோட முகத்த பார்க்கும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி மூஞ்சி மாரி தான் ஃபுல்லாமே தெரியுது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங்கு 10க்கு 5 மார்க்கு. அந்த 5 மார்க் எதுக்காகன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்லா இருந்துச்சு. அதுக்காக. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.